காஞ்சிபுரம் மீனாட்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இலவச மகப்பேறு மருத்துவ சேவை மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மைய வேந்தர் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் எனாத்தூரில் உள்ள மருத்துவ மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெற்ற விழாவில் மீனாட்சி மகப்பேறு திட்டம், மேம்பட்ட கதிரியக்க நோயறிதல் திட்டம், அவசர சிகிச்சை திட்டம் ஆகிய 3 திட்டங்களை தொடங்கி வைத்தார். இதன் மூலம் பிரசவத்திற்கு பிறகு தாய் சேய் பராமரிப்பு, மருத்துவ செலவு, தடுப்பூசி ஆகியவை இலவசமாக வழங்கப்படும் எனவும், மீனாட்சி மருத்துவமனையில் குழந்தை பிரசவித்த பெண்களுக்கு 12,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதேபோல் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை இலவசமாக செய்யப்படும் எனவும், MRI, CT ஸ்கேன் ஆகியவை குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டது. தூத்துக்குடியில் வீட்டை ஜப்தி செய்ய வந்த போலீசார் முன்னிலையில் லாரி ஓட்டுநர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வள்ளநாடு பகுதியைச் சேர்ந்த சங்கரன் என்பவர் வீட்டை அடகு வைத்து தனியார் நிறுவனத்தில் 5 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார். தவணைத் தொகையை செலுத்தாததால் நிதி நிறுவனம் தொடர்ந்த வழக்கு விசாரணையில் சங்கரனின் வீட்டை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் வீட்டை ஜப்தி செய்ய காலை 11 மணிக்கு வந்த நிதி நிறுவன ஊழியர்கள் மற்றும் போலீசார் முன்னிலையில் சங்கரனும் அவரது மனைவியும் பூச்சி மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயன்றனர். 45 நிமிடங்கள் கழித்து இருவரையும் போலீசார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் சங்கரன் வழியிலேயே உயிரிழந்துள்ளார். அவரது மனைவிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 27 பேர் கைது செய்யப்பட்டனர். வடக்கு பரவூர் பகுதியில் போலீசார் மற்றும் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் இணைந்து ஆபரேஷன் கிளீன் என்ற சிறப்பு நடவடிக்கையின் கீழ் அதிரடி சோதனை நடத்தினர். அதில் மேற்குவங்க புலம்பெயர் தொழிலாளர்கள் என்ற போர்வையில் தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 27 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் ஆன்லைன் கிரிக்கெட் சூதாட்டத்தால் கடன் ஏற்பட்டதால் லாரி ஓட்டுநர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சடையம்பாளையம் பகுதியில் வசித்து வந்த தமிழ்மணி ஆன்லைன் ரம்மி மற்றும் ஆன்லைன் கிரிக்கெட் சூதாட்டம் போன்ற விளையாட்டுகளில் ஈடுபட்டுள்ளார். இதனால் சுமார் 75 லட்சம் ரூபாய் வரை கடன் ஏற்பட்ட நிலையில் அதனை செலுத்த முடியாததால் வீடியோ வெளியிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தாவிக தலைவர் விஜய்க்கு அக்கட்சியின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள ஆதவ் அர்ஜுனா நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் உட்பட 5 வரலாற்று நாயகர்களை கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தில் மக்களுக்காக அரசியலை முன்வைத்து கரம் கோர்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாபெரும் வரலாற்று கடமைக்கான பயணத்தில் தனக்கு இந்த பொறுப்பு வழங்கிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கும் கட்சி தோழர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மேலும் சமத்துவ, சமூக நீதி கொள்கைகளின் அடிப்படையில் என்றும் மக்களோடு பயணிப்பேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என ஆடிட்டர் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் குமுதம் செய்திக்கு பேட்டியளித்த அவர், ஆண்டுக்கு 12 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டுபவர்களுக்கு வருமான வரி விலக்கு சலுகை என்பது பாராட்டுக்கு உரியது என தெரிவித்தார். வரி சலுகையால் பொதுமக்களுக்கு சேமிப்பு இல்லாமல் போய்விடும் என கூறிய அவர், ஓய்வூதியதாரர்களுக்கு எந்த சலுகையும் அறிவிக்கப்படவில்லை என்றும் 100 நாள் வேலை திட்டத்திற்கான கூலி உயர்த்தப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். பாமர மக்களான 1 லட்சம் வாங்குறவங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் இது மாதிரி உள்ளவங்களுக்கு அது நிச்சயமே பயனடைக்கும். அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான எந்தவித முகாந்தரமும் இல்லாத இந்த பட்ஜெட் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி விவசாயி அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு டெல்லியில் போராடிக்கிட்டு இருக்காங்க, பல சலுகைகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு வாட்டி கூட கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால அந்த இதையுமே அவங்க செய்யலை. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலேயாவது அவங்க ஏதாவது ஒரு அமௌண்ட்டை உயர்த்தி கொடுத்துருக்கலாம். இவ்வளோ பேர் இந்த லட்சக்கணக்கில் மிடில் கிளாஸுக்கு யோசிக்கிற யோசனை கூட அந்த சாதாரண பாமர மக்களான விவசாயி அவங்க தான் இன்னைக்கு சாப்பாடு போடுறாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும். அதையே மத்திய நிதியமைச்சர் கண்டுக்கல அப்படின்னே தெரியல, அந்த டீமுமே கண்டுக்கல. தமிழக பாஜகவில் அண்ணாமலை செய்ய வேண்டிய வேலையை ஆளுநர் RN ரவி செய்து வருவதாக முன்னாள் அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரன் விமர்சனம் செய்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் தற்போது பணக்காரர்கள் கையில் சென்றுவிட்டதாக கூறினார். மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டால் மக்களுக்கு என்ன பயன் என கேள்வி எழுப்பிய அவர், தினந்தோறும் ராமேஸ்வரம் மீனவர்கள் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வங்கியில் போலி நகைகளை அடமானம் வைத்து மோசடியில் ஈடுபட்ட நகை மதிப்பீட்டாளரை போலீசார் கைது செய்தனர்.
குளித்தலையில் செயல்பட்டு வரும் தனியார் வங்கியில் நாமக்கல் மாவட்ட தலைமை மேலாளர் ராஜேஷ் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தங்க நகை மதிப்பீட்டாளராக பணியாற்றிய பாஸ்கர் தனக்கு தெரிந்த நபர்கள் மூலம் போலி மற்றும் தரமில்லாத நகைகளை வங்கியில் அடமானம் வைத்து 1,42,59,000 ரூபாய் மோசடியில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பாஸ்கரை கைது செய்த நிலையில் தலைமறைவாக உள்ள 10 பேரை தேடி வருகின்றனர்.